திரு தோத்துட்டியா? நான் எங்க இருக்கேன்னு இவகிட்ட கேட்டுட்டு இருந்தியா? இவளுக்கே நான் இங்க வந்து ஒளிஞ்சது தெரியாது. இதுல நீ இவகிட்ட போய் கேட்டுட்டு இருக்க. மகா, திரு தோத்துட்டான். மகா, என்ன நடக்குதுன்னே புரியாம பாக்குறியா? நிமிஷத்துக்குள்ள இவன் என்ன உன்கிட்ட சொல்லலாம், தப்பே இல்ல. திரு என்ன கிஸ் பண்றேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருந்தான். ஆனா தோத்துட்டான். திரு, தோத்துட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாத. நானா உனக்கு ஏதாவது பார்த்து போட்டு கொடுக்கறேன், வா. அப்படியா? இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. என்ன அதிசயமா இருக்கு? ஜூஸ் எல்லாம் கொடுக்குற? அது நான் சொன்ன தேதியில கண்டிப்பா நான் வெளிநாட்டுக்கு போயே ஆகணும். லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா எனக்கு இங்க வேற எந்த வேலையும் இல்லை. போறதுன்னு முடிவானதும் எதுக்கு இங்க இருந்துகிட்டு? அதுக்குதான் உங்ககிட்ட திரும்பவும் ஒரு தடவை சொல்லலான்னு வந்தேன். ஜூஸ் எடுத்துக்கோங்க. இவன் நிஜமாதான் சொல்றாளா இல்ல எதுவும் நடிக்கிறாளா? இவ சொல்ற மாதிரி உண்மையிலே கிளம்பி போயிட்டா ரொம்ப நல்லது. சொன்னி தொலைஞ்சதுன்னு நிம்மதியா இருந்துடலாம். ஆனா இவளை நம்ப முடியாதே. எதுக்கும் இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஐயோ, என் குழந்தை!
யார் பண்ண புண்ணியமா என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. திரு, பதட்டப்படாதப்பா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், புரியுதா? திரு பத்ராண்டா. நான் பாத்துக்கிறேன். திரு நானும் கூட வரவா? வேணாம் வேணாம், நானே பாத்துக்கிறேன். சரி ஜாக்கிரதைப்பா. பாத்துப்பா. ஒன்பது ஜோடிகளோட கல்யாணம் நடக்கிறப்போ இப்படியா ஒரு விஷயம் நடக்கணும்? கடவுளே. கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நாம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது. திரு போன் எடுக்க மாட்டேங்கிறானே. என்ன அநியா இது? சவர் இடிஞ்சு விழுந்து குழந்தை உயிர் போயிருந்தா நீயா கொடுப்ப? சும்மா பரசுராப் குரூப் ஆஃப் கம்பெனி நம்பர் 1 கம்பெனின்னு விளம்பரப்படுத்திக்கிட்டா போதுமா? ஒரு பொறுப்பு வேணாமா? இப்பவே இந்த ப்ராஜெக்ட் ஓனர் இங்க வந்து ஆகணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் அப்பவே ஃபோன் பண்ணிட்டேன். சார் வந்துகிட்டு இருக்காரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. இதோ வந்துட்டாரு சார், வந்துட்டாரு. அதோ பாருங்க சார் வந்துட்டாரு. வாயா வா. இதான் நீ பில்டிங் கட்டுற லட்சணமா? இதுக்கு தான் நாங்க உங்க கம்பெனியை தேடி வந்து வாங்கணுமா? வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்றதுக்குள்ள மொத்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துரும் போல இருக்கு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இந்த குழந்தை செத்து போயிருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க ப்ளீஸ், எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னங்க பொறுமையா இருக்கிறது? எதுக்கே பொறுமையா இருக்கணும்? ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நான் சொல்றது ஒரு நிமிஷம். நீங்க பில்டிங் நல்லா கட்டுவீங்கன்னு தான் நாங்க உங்ககிட்ட வாங்குறோம். சிமெண்ட் இது பாரியா? இதா சிமெண்டா? உங்க ஊர்ல இதான் சிமெண்ட்னு சொல்லுவாங்களா? இது சிமெண்ட் இல்லையா, சாம்பல். வெறும் சாம்பல்.